തമിഴ്നാട്ടിലെ കോയമ്പത്തൂർ ജില്ലയിലെ ആളന്തുരൈ എന്നൊരു ഗ്രാമത്തിലെ ഒരു മുസ്ലിം പള്ളിയിലാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നത്. ഇവിടെയുള്ള ഈ ചെറുപ്പക്കാരെല്ലാം ഏതാണ്ട് ഒരു മാസം മുമ്പ് വരെ അരുന്ധതിയാർ വിഭാഗത്തിൽപ്പെട്ട ദളിതരായിരുന്നു. എന്നാൽ ഇന്നവർ മുസ്ലിങ്ങളാണ്. തമിഴ്നാട്ടിലെ കോയമ്പത്തൂരിലെയും മേട്ടുപ്പാളയത്തെയും ദളിത് ജനവിഭാഗങ്ങൾക്കിടയിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു രാഷ്ട്രീയ ഉണർവിന്റെയും പ്രതിരോധത്തിന്റെയും പ്രതീകമാണ് ഇന്നിവർ. മേട്ടുപ്പാളയത്തിനടുത്തുള്ള നടൂരിൽ ദളിത് കോളനിയെ വേർതിരിക്കാനായി സ്വകാര്യ വ്യക്തി പണിത മതിൽ തകർന്നു വീണ് 17 പേർ മരണപ്പെട്ടതിനെ തുടർന്നുണ്ടായ രാഷ്ട്രീയ വികാസങ്ങൾ അരുന്ധതിയാർ വിഭാഗത്തിനിടയിൽ കൂട്ടമായ മതപരിവർത്തനത്തിന് കാരണമാകുന്നു എന്ന വാർത്തയറിഞ്ഞാണ് വസ്തുതകൾ അന്വേഷിക്കാനായി ഞങ്ങൾ കോയമ്പത്തൂരിലേക്ക് പുറപ്പെട്ടത്. 100-ലധികം പേർ മതം മാറിയ ആലന്തുറ കോളനിയിലാണ് ഞങ്ങൾ എത്തിയത്. അരുന്ധതിയാർ വിഭാഗത്തിൽപ്പെട്ട ദളിത് കുടുംബങ്ങൾ താമസിക്കുന്ന ഒരു കോളനിയാണിത്. ഇവിടെ നിന്നും ഏതാണ്ട് 60 കിലോമീറ്റർ അകലെ മേട്ടുപ്പാളയം നടൂരിലെ ആദി ദ്രാവിഡ കോളനിയിൽ അവരെ ജാതീയമായി വേർതിരിച്ചു നിർത്തിയിരുന്ന ഒരു മതിൽ തകർന്നു വീണ് 17 പേർ മരണപ്പെട്ടത് 2 മാസങ്ങൾക്ക് മുമ്പാണ്. സംഭവത്തിൽ പ്രതിഷേധിച്ച് രംഗത്തെത്തിയവരെ അടിച്ചോടിച്ചും അനേകം പേരെ കേസുകൾ ചുമത്തി ജയിലിൽ അടച്ചുമായിരുന്നു തമിഴ്നാട് പോലീസ് നേരിട്ടത്. അതോടുകൂടി ഈ ജനത ഒരു തീരുമാനമെടുത്തിരിക്കുന്നു. വർഷങ്ങളായി അനുഭവിക്കുന്ന അടിമത്തത്തിൽ നിന്നും ജാതീയതയിൽ നിന്നും പുറത്തു കടക്കാനായി അവർ അംബേദ്കറിന്റെ പാതയിൽ ഹിന്ദുമതം ഉപേക്ഷിക്കാനൊരുങ്ങുകയാണ്. കോയമ്പത്തൂരിലെ വിവിധ കോളനികളിൽ നിന്നായി 427 പേരാണ് കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ ഇസ്ലാം മതം സ്വീകരിച്ചത്. വരും ദിവസങ്ങളിൽ 3000-ഓളം പേർ കൂടി ഇസ്ലാം മതം സ്വീകരിക്കുമെന്ന് അവർ പ്രഖ്യാപിച്ചിരിക്കുന്നു. என் பேர் அப்துல்லா. நான் இதுக்கு முன்னாடி என்னோட பேர் சரத்குமார். நான் எதுக்கு வேண்டி இதில் கன்வெர்ட் ஆனேன்னா, என்னோட ஜாதியில் ரொம்ப பிரச்சனை. எப்படின்னா, என்னை இந்துன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்துன்னு சொல்கிறவங்கள என்னை சக மனுஷனாக ஏற்றுக்கிறது இல்லை, ஒரு மனுஷனை மதிக்கிறது இல்லை. நிறைய சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் அடுக்குமுறைகள் இங்கே நிறையா இருக்குது. அதனால் எனக்கு என்ன ஒரு விடிவு காலம் வேணும்னு நான் நினச்சேன்னா, இஸ்லாத்துக்கு இதில் மாறினோம்னா தான் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நம்ம இந்த இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்துவாக இருப்போம். ஆனால் இந்துவாக இருந்தாலும் கூட நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனு சொல்லி தான் நம்மளை பார்க்குறாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு முஸ்லீம்னா அதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அதை பிடிச்சி தான், அந்த பாகுபாடும் கிடையாதுங்கிறத பிடிச்சி தான் நான் இந்த இஸ்லாமத்தை தழுவுனேன். என் பேர் மார்க்ஸ் என்கின்ற முகமது அபுபக்கர். பொது தெரு மக்கள் நடமாடுற அரசுடைய பொது தெருவில் நாயும் நரியும் இங்கே நடக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் அந்த பொது தெருவில் கவுண்டர்கள் பயன்படுத்துகிற அந்த பொது தெருவில் நடக்க முடியாத ஒரு அவலநிலையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். என் பேர் முகமது கபீர். ஃபர்ஸ்ட் பேர் மூர்த்தி. நான் எத்தனை நிறைய ட்ரெஸ் போட்டு போனாலும், எத்தனை வண்டியில் போனாலும், எத்தனை காரில் போனாலுமே எங்கள் தாழ்த்தப்படன்னு சொல்லி பிரித்து பார்க்குறாங்க இந்த எங்கள் சமுதாயத்தில் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி மரியாதை இல்லை எனக்கு, அதனால் நான் மாறிட்டேன்னு சொல்லியிருக்கோம். என் சமுதாயம் இப்போவும் ஊர் கோயில்னு ஒரு கோயில் இருந்துச்சுன்னா, அந்த கோயிலில் என்னோட சமுதாயம் எல்லா சமுதாயம் உள்ளே இருக்கும்போது என்னோட சமுதாயம் வெளியே நின்று தான் சாமி கும்பிடும். அந்த கோயிலுக்குள்ளே கூட கோயில் வாசப்படியில் கூட போய் நிற்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழுக வரோன்னா பள்ளிக்கு வரும்போது எல்லாரும் சக தோழனா நின்று தோளோட தோல் உரசி இங்கே கட்டி தழுவி ஒன்றா நின்று தொழுகலாம். அந்த ஒரு முறை இருக்குது. இந்த முறை இந்து மதத்தில் கிடையாது. சாதி பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்கிறனால எனக்கு அந்த இந்து மதத்தில் ரொம்ப வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால் நான் இந்து மதத்தை விட்டு இஸ்லாத்தை தழுவிட்டேன். இங்கே தோட்டத்தில் வேலை செய்கிற கூலி தொழிலாளர்களுக்கு சாப்பிடும்போது காட்டில் தனி தட்டும் தனி டம்ளரும், தாழ்த்தப்பட்ட அருந்தர்கள் தண்ணி குடிக்கிறதுக்காகவே டீ குடிக்கிறதுக்காகவே தனி டம்ளர்கள் இருக்குது, தனி தட்டு இருக்குது. அதே போல் இங்கே இருக்கிற மேல் சாதிக்காரர்களோட குழந்தைங்க இங்கே தாழ்த்தப்பட்ட அருந்தர் சமூக மக்கள் வேலை செய்கிற அந்த கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது காட்டில் இங்கே வா லட்சுமி, வா கருப்புசாமி அப்படின்னு சின்ன சின்ன பசங்களே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் படிக்கல, தன்னுடைய குழந்தையாவது போய் ஸ்கூலில் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், டாக்டர் அம்பேத்கர் போல் வரணும். ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகளை கக்கூசல்ல வைக்கிறது, மலம் கழிக்கிற அந்த கக்கூஸ் பாத்ரூமை க்ளீன் பண்ண வைக்கிறது, குப்பைகளை பொறுக்கி வைக்கிறது, மேல் சாதி குழந்தைகளோட செருப்பு காலணிகளை கொண்டு போய் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி வைக்க சொல்றது, கூட்ட சொல்றது, இது மாதிரி ஒரு தீண்டாமை கொடுமையை இப்போ வரைக்குமே நிகழ்த்திட்டு தான் வராங்க. സ്കൂളുകളിൽ, പൊതുനിരത്തുകളിൽ, അമ്പലങ്ങളിൽ, ചായക്കടകളിൽ, ബാർബർ ഷോപ്പുകളിൽ, ബസ്സുകളിൽ, തൊഴിലിടങ്ങളിൽ എന്നിങ്ങനെ ദൈനംദിന ജീവിതത്തിന്റെ സകലമാന ഇടങ്ങളിലും തങ്ങളുടെ സമുദായം നേരിട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന നീചമായ വിവേചനത്തിന്റെ യാഥാർത്ഥ്യങ്ങളാണ് ഇവർക്ക് പറയാനുള്ളത്. ജാതി വിവേചനം എന്ന ഒരൊറ്റ കാരണത്താൽ തങ്ങളുടെ സമുദായത്തിൽപ്പെട്ട 17 പേർ മരണപ്പെട്ടിട്ടും കുറ്റവാളികൾക്കെതിരെ നടപടിയെടുക്കാതെ അതിൽ പ്രതിഷേധിച്ചവർക്ക് നേരെ അടിച്ചമർത്തലുകൾ നടത്തിയ തമിഴ്നാട് സർക്കാരിന്റെ സമീപനം
വലിയ അസ്വസ്ഥതകളാണ് അരുന്ധതിയാർ വിഭാഗത്തിൽ ഉണ്ടാക്കിയത്. ജാതീയമായ അടിമത്തവും സഹിച്ച് ഇനിയും ജീവിക്കാൻ സാധിക്കില്ല എന്ന ഉറച്ച തീരുമാനത്തിലേക്ക് അവരെത്തി. തമിഴ് പുലികൾ കക്ഷി എന്ന സംഘടനയുടെ മുൻകൈയിൽ തൊണ്ടമുത്തൂർ, അന്നൂർ, ആലന്തുറൈ, പെരിയ നായ്ക്കൻപാളയം, കരുമത്താമ്പെട്ടി, മേട്ടുപ്പാളയം, കാരമട, വാൽപ്പാറ, കനത്തിക്കടവ്, ആനമല എന്നിവിടങ്ങളിൽ നിന്നായി 3000-ഓളം പേർ ഹിന്ദുമതം ഉപേക്ഷിക്കാൻ തീരുമാനമെടുത്തു. ഇതിന്റെ ആദ്യഘട്ടമായാണ് നിലവിൽ 427 പേർ ഇസ്ലാം മതം സ്വീകരിച്ചിരിക്കുന്നത്. ഈ വാർത്തകൾ പുറത്തു വന്നതോടെ ഏറെ ഭീതിതമായ സാഹചര്യങ്ങളിലേക്കാണ് ഊരുകൾ എത്തിയത്. നിലവിൽ സംഘപരിവാർ സംഘടനകളും പോലീസും ഒരേപോലെ ഊരുകളിൽ ക്യാമ്പ് ചെയ്ത് ആളുകളെ മതപരിവർത്തനത്തിൽ നിന്ന് പിന്തിരിപ്പിക്കുകയാണെന്ന് അവർ പറയുന്നു. തമിഴ് പുലികൾ കക്ഷിയുടെ നേതാക്കൾക്കെതിരെ നിർബന്ധിത മതപരിവർത്തനം നടത്തുന്നു എന്ന രീതിയിൽ വ്യാജ കേസുകൾ രജിസ്റ്റർ ചെയ്തതായും അവർ പരാതിപ്പെടുന്നുണ്ട്. നിലവിൽ മതപരിവർത്തനത്തിന് തയ്യാറെടുത്തിരിക്കുന്നവരുടെ വീടുകളിൽ ചെന്ന് മുസ്ലിമായാൽ തീവ്രവാദ കേസുകളിൽ പെടുമെന്ന രീതിയിലടക്കം പോലീസുകാർ ഭീഷണിപ്പെടുത്തുന്നതായും ഊരുകളിലുള്ളവർ പറയുന്നു. இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற தமிழக அரசனுடைய காவல்துறை எங்களை இஸ்லாம் மதத்துக்கு ஏன் போறீங்க, அம்பேத்கரே புரட்சியாளர் அம்பேத்கரே புத்தர் மதத்துக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது நீங்க புத்தர் போகாம ஏன் இஸ்லாத்துக்கு போயிட்டீங்க, நீங்க எதுக்கு இந்து மதத்தை விட்டு வெளியே போறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற காவல்துறையெல்லாம் நெருக்கடியும் வாக்குவாதம் பண்றதும் தொடர்ந்து நேரத்துட்டே இருக்குது. ஆனா நாங்க இதுக்கெல்லாம் பயப்படல. ஏன்னா அம்பேத்கர் இந்து மதம், நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன், நான் இறக்கும் போதும் ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இங்க இஸ்லாம் சமூகம் தான் எழுச்சியான சமூகம். இங்க அந்த இஸ்லாம்னு சொன்னாலே முஸ்லீம்கள் போராடக்கூடிய சமூகம், தான் வாழ்வியல் முறையிலே போராட்டத்தை நிறைய பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது எங்க காவல்துறை எங்களுக்கு சரியான நெருக்கடி கொடுத்தாங்க. நாங்க எதிர்த்து எதுவாக இருந்தாலும் சட்டப்படியான பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருக்கிறோம். காவல்துறைக்கு நாங்க பயப்படுற மாதிரி இல்லை. எங்கள் மீது எந்த சட்டங்கள் பாய்ந்தாலும் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பணி, எங்களோட பணி தொடர்ந்து நடக்கும். நம்மளுக்கு இத்தனை நாள் தீண்டாமை கொடுமைகளை அனுபவிச்சு வந்த நாம இனி சுயமரியாதை வாழ்றதுக்கு வழிவகுக்குன்ற காரணத்தினால நம்ம இஸ்லாம் மதம் ஜனவரி 5ஆம் தேதி மாறலாம்னு சொன்னோம். ஜனவரி 5ஆம் தேதி ஒரு 3000 பேர் இஸ்லாம் மதத்தை மாறலாம்னு சொல்லி பேசி இன்னைக்கு வரைக்கும் கோவையில் ஒரு 430 பேர் இஸ்லாம் மதத்தை தழுவிருக்கிறாங்க, மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாங்க. இனி 3000 பேர் இஸ்லாம் மதத்தை தழுவிற்கான டாக்குமெண்ட்டுகள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.